சங்க காலத்துலேருந்து நிறைய பண்டிகைகள்லாம் வந்து இன்னும் கொண்டாடப்பட்டு தான் வருது. அந்த மாதிரி பண்டிகைகளில் ஒன்று தான் வந்து இந்த பொங்கல். பொங்கலுக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் வந்து இருக்குது. பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து ஒரு நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்பு எதுக்குன்னா அறுவடை காலத்தில் வந்து விளைச்சல் நல்லா வரணும், மழை நல்லா வரணும், இந்த பூமி வந்து செழிக்கணும், இப்படி நிறைய விஷயத்த வந்து மனசில் வச்சு தான் வந்து இந்த நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்பை தை 1ஆம் தேதி தான் வந்து முடிப்பாங்க. அறுவடையில் கிடச்ச இந்த அரிசியை வந்து தடவையாக வந்து பொங்கி அதை வந்து இறைவனுக்கு படைச்சி அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இதை தான் வந்து நம்ம பொங்கல் திருநாளாக வந்து கொண்டாடுறோம். இந்த பழக்கம் வந்து கிராமப்புறத்தில் தான் அதிகமாக இருக்குது. நகரப்புறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இந்த கலாச்சாரம் கம்மியாகிட்டே வந்தாலும் கொண்டாட்டம் என்றைக்குமே இருக்கும். மாரியம்மே அருளால மலையும் பெஞ்சிருச்சு, மணிமணியா பயிரெல்லாம் விடிவெள்ளியா முளைச்சிருச்சு, நிலத்தடி நீர் குடிச்சு நெல்மணியும் விளைஞ்சிருச்சு, களத்து மேடு போக கதிர்மணியும் காத்திருக்கு. தன்னானே நானே தானானே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே. கொட கதிரறுப்பேன், கொடிக்கால் சூழ்ந்திருப்பேன், நாளை கதிரறுப்பேன், நானும் வந்தலாகாதோ. கஞ்சி கலையங்கொண்டு கருதறுக்க போற உள்ள, கஞ்சி கலையங்கொண்டு கருதறுக்க போற உள்ள, காக்காளம்புதடி கருத்த புள்ள ஓங்களையும், காக்காளம்புதடி கருத்த புள்ள ஓங்களையும். கன்னத்துல மஞ்ச போட்டு கருதறுக்க வந்தவளே, கன்னத்துல மஞ்ச போட்டு கருதறுக்க வந்தவளே, நீ அரைச்சு போட்ட மஞ்ச கம கமன்னு ஆளை தூக்குது, நீ அரைச்சு போட்ட மஞ்ச கம கமன்னு ஆளை தூக்குது. உன்னருவா என்னருவா உருக்கு வச்ச கரு கருவா சாய பீடியருவா, ஏலேலோ ஏலேலோ. கண்ணாடி மின்னலில கருதறுப்பு பிந்துதடி, முன்னே அறுத்து வாடி கண்ணே ஒன்ன நாங்கான, ஏலேலோ ஏலேலோ. தானே தானே நன்னே தானே தந்தானா தான நன்னே தந்தா. மாட்டு பொங்கலான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இவங்க வந்து இந்த கொம்பெல்லாம் சீவி விடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அதோட மூக்கு கயிறு இருக்குல்ல, அந்த மூக்குனா கயிறு பார்த்தீங்கன்னா இந்த கயிறெல்லாம் மாற்றுவாங்க. அப்புறம் இந்த 2 கொம்புக்கு நடுவில் வந்து இந்த கயிறை வந்து கட்டிவிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ஆக்குவாங்க. இது வந்து ஒரு கலாச்சாரம், நம்ம தமிழரோட ஒரு கலாச்சாரம். இந்த மாட்டுப்பொங்கல் சமயத்துலன்னு பார்த்தாலும் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து தொடர்ந்தாலும் கிராமப்புறங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து என்றைக்குமே வந்து தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால கிராமப்புறத்தில் வந்து இந்த கொண்டாட்டங்கள் எப்பயுமே திறந்துட்டே தான் இருக்கும்.
பெண்கள்லாம் வந்து கழுத்தில் நகை போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாட்டுக்கு வந்து இந்த மணி கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு அழகே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னதான் வந்து இந்த கொம்பெல்லாம் சீவி பெயிண்ட்லாம் அடித்து இந்த மூக்குநாங்கயிரெலாம் மாற்றி இங்கெல்லாம் என்னென்னோ அலங்காரம்லாம் பண்ணாலும் ஃபைனல் டச்சுன்னா இந்த மணியை மாட்டினதுக்கு அப்புறம் தான். மணியை மாட்டிட்டு இந்த மாடுங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் எழுப்பிட்டு வீதியில் போகிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அழகான பொண்ணு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு காலில் அழகாக கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு ஜல்ல ஜல்லுன்னு சத்தம் எழுப்பிட்டு வீதியில் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாடுங்க நடந்து வந்தால். இந்த மணி மாட்டுறது, இந்த கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாரம்பரியமாக தொன்று தொட்டு ஒரு மாட்டு பொங்கலுக்கும் வந்து தொடர்ந்துட்டு வர ஒரு வழக்கம்தான். ஆனால் என்னதான் இவங்க திருப்பி திருப்பி இதை பண்ணாலும் நம்ம கிராமப்புறத்து மக்கள் இதை ஒரு கலையாக ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டுக்கு வந்து எல்லா அலங்காரமும் செஞ்சதுக்கு அப்புறம் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது வந்து ஒரு ஐதீகமா இருக்கு. என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் வந்து மெருகேறிக்கிட்டே போனாலும் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் வந்து நம்ம தமிழ் பண்பாடோட வந்து கலந்துருக்கிறது ஒரு பெருமையான விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளோட பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்ம கைவிடாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தான் கொடுக்குது. நாட்டிய குதிரை போல ஏலங்கடியேலோ நல்ல நாலு காலில் மிதிக்குதையா ஏலங்கடியேலோ புள்ள மாடும் புள்ளி மாடும் ஏலங்கடியேலோ நல்ல குதிச்சு குதிச்சு மிதிக்குதையா ஏலங்கடியேலோ பல்லு போடாத கால கண்ணு ஏலங்கடியேலோ பால் மறந்த கெடா கண்ணு ஏலங்கடியேலோ ஏப்பா அங்க வாப்பா, ஏப்பா அங்கிட்டு வாப்பா, வாப்பா அங்க வா. ஏய் ஹா ஹா டேய் டேய் எல்லா மாடு சேர்ந்துதானு ஏலங்கடியேலோ நல்ல ஏகமா மிதிக்குதையா ஏலங்கடியேலோ ஏய் ஏய் உள்ள 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 பார்த்தப்பா வெளில போது ஒரு மாடு கால் படவும் கதிரு பூரா ஏலங்கடியேலோ கலலுதையா மணிமணியா ஏலங்கடியேலோ
நெல்லு வேற வைக்க வேற ஏலாலங்கடி ஏலோ அட பார்க்க நல்லா இருக்கு ஏலாலங்கடி ஏலோ ஏய் தெக்க வீசும் காத்த பார்த்து ஏலாலங்கடி ஏலோ இந்த பொக்கு போக வீச வேணும் ஏலாலங்கடி ஏலோ ஏய் தெக்க வீசும் காத்த பார்த்து ஏலாலங்கடி ஏலோ இந்த பொக்கு போக வீச வேணும் ஏலாலங்கடி ஏலோ தூத்தி வச்ச பாறனல்ல ஏலாலங்கடி ஏலோ இந்த சொலகு போட்டு வீச வேணும் ஏலாலங்கடி ஏலோ ஏப்பா சித்தப்பே அப்படி ஓட்டப்பா உள்ள வெள்ள போது வேறு மாடு நெல்லு வெள்ளி சிந்தி கிடக்க வயிற்று பசி மாட்டுக்கெல்லாம் ஏலாலங்கடி ஏலோ வைக்கலோட போகுதையா ஏலாலங்கடி ஏலோ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஏலாலங்கடி ஏலோ இங்கு ஆளுக்கு ஒரு மரக்கான் நெல்லு ஏலாலங்கடி ஏலோ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஏலாலங்கடி ஏலோ இங்கு ஆளுக்கு ஒரு மரக்கான் நெல்லு ஏலாலங்கடி ஏலோ ஒழுதாகி போச்சா பை அடுத்து ஓட்ட பங்கிட்டு பாப்பா பாப்பா உள்ளப்பா ஓட்டப்பா பங்கிட்டு உள்ளப்பா தன்ன நன்னே நான நன்னே நானா நன்னே ஒரு நான நன்னே நான நன்னே ஏலாலங்கடி ஏலோ ஓடே தன்ன நன்னே நான நன்னே ஏலாலங்கடி ஏலோ ஒரு நான நன்னே ஏலாலங்கடி ஏலோ ஏலாலங்கடி ஏலாலங்கடி ஏலோ இந்த கிராமிய கலாச்சாரங்கள்லாம் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாகவும் ரொம்ப கலை நயத்தோடையும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம கிராமப்புறத்தில் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சாணம், மாட்டோட இந்த சாணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து எந்த ஒரு விஷயத்தோட தொடக்கத்துக்கு முன்னாடியும் இந்த சாணத்தை வந்து ஒரு பிள்ளையாராக பிடிச்சு, நம்ம முதற்கடவுளான பிள்ளையாராக பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயமா சொல்கிறாங்க. ஒரு கல்லெறியவே ஒரு கல்லஞ்சேரவே, ஒரு கல்லெறியவே ஒரு கல்லஞ்சேரவே, 1000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 2 கல்லெறியவே 2 கல்லஞ்சேரவே, 2 கல்லெறியவே 2 கல்லஞ்சேரவே, 2000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 3 கல்லெறியவே 3 கல்லஞ்சேரவே, 3 கல்லெறியவே 3 கல்லஞ்சேரவே, 3000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அந்தத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 4 கல்லெறியவே 4 கல்லஞ்சேரவே, 4 கல்லெறியவே 4 கல்லஞ்சேரவே, 4000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 5 கல்லெறியவே 5 கல்லஞ்சேரவே, 5 கல்லெறியவே 5 கல்லஞ்சேரவே, 5000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 6 கல்லெறியவே 6 கல்லஞ்சேரவே, 6 கல்லெறியவே 6 கல்லஞ்சேரவே, 6000 கிளிகள் வந்து அபடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே, அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே, 7 கல்லெறியவே 7 கல்லஞ்சேரவே, 7 கல்லெறியவே 7 கல்லஞ்சேரவே,
ஏழாயிரம் கிளிகள் வந்து அவடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே எட்டு கல் எறியவே எட்டு கல்லுஞ்சேரவே எட்டு கல் எறியவே எட்டு கல்லுஞ்சேரவே 8000 கிளிகள் வந்து அவடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே அம்பலத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே இந்த மாதிரிலாம் அழகா அலங்காரம்லாம் பண்ணி மாடை வந்து அழகா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாட்டுக்காக வந்து பொங்கல் பொங்கி அதை வந்து மாட்டுக்கு படைச்சு இறைவனுக்கும் படைச்சிட்டு அதுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து இந்த கிராமத்துல இருக்கிற மாட்டு பொங்கலோட ஒரு பாரம்பரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரம்பரியம் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம கிராமப்புற மக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் மாட்டுக்கு மாலை போடுறதுதான். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல்னு 3 தடவை சொல்லிக்கிட்டே இந்த மாட்டுக்கு வந்து ஒரு மாலையை அணிவிப்பாங்க. இந்த மாலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இது சாதாரணமாக மனுஷங்களுக்கு போடுற மாதிரி பூக்களால் தொடுத்து செய்கிற ஒரு மாலை கிடையாது. ஆவாரம் பூ, வேப்ப இலை கொத்து, மாயலை கொத்து, இந்த 3த்தையும் ஒன்றா தொடுத்து செய்கிற ஒரு மாலையை தான் மாட்டுக்கு வந்து அணிவிப்பாங்க. இந்த பழக்கம் நம்ம கிராமப்புற மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வருஷமாக வந்து பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். என்னதான் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து குறை சொன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் வழக்கத்தில் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. தன்னே நானே நானே நன்னே நானே தனே நானே நன்னே நானே தனே நானே நானே நன்னே நானே நன்னே நானே தன்னே நானே நானே நன்னே நானே தனே நானே நன்னே நானே தனே நானே நானே நன்னே நானே நன்னே நானே. ஆண்டவனே தெய்வமே, இந்த திருவிழா நல்லா சீரும் சிறப்பாக நடக்கணும். இந்த நெல்லை நல்லா கொத்தி 10 பேர்த்துக்கு அன்னதானம் நாங்கள் கொடுக்கணும். இந்தம்மா தன்னே நானே நானே நன்னே நானே தனே நானே நன்னே நானே தனே நானே நானே நன்னே நானே நன்னே நானே. ஆரவல்லே சோரவல்லே அழகு சுந்தரவல்லே எனதருமை தங்கை செல்லு, நீங்கள் அழகாத்தான் குத்த வேணும் நல்ல கால சொல்லு. அரும்பெரும் சபைதனில அமைந்த பேரியோரே எனதருமை தாயி மாறு, நீங்கள் அழகாத்தான் நல்ல குத்தனை வேணும் அம்மா பெண்ணே. தன்னே நானே நானே நன்னே நானே தனே நானே நன்னே நானே தனே நானே நானே நன்னே நானே நன்னே நானே. நல்லா கொத்துங்கம்மா, மோன முடியாமல் கொத்துங்கம்மோ. பச்சை நெல்லை கொத்தி நம்ம பாங்குடனே பொங்க வைப்போம். பச்சை நெல்லை கொத்தி நம்ம பாங்குடனே பொங்க வைப்போம். ஏம்மா என்னது அள்ளி போடுங்கம்மா, வாங்க ஆத்தா. ஏம்மா நல்லா உடை, பருப்பு அப்படி இருக்கணும், உடச்சி எடுக்கையில் நல்லா உடச்சாத்தான் நம்ம கோயில் திருவிழாவுக்கு சொந்தக்காரங்க வந்தக்காரவர்களுக்கெல்லாம் சாம்பாருக்கு ஆகும். உடை அள்ளி போடக்க வேணாம் அழகாக தூத்த வேணாம், அள்ளி போடக்க வேணாம் அழகாக தூத்த வேணாம், நல்லா பிரிக்க வேணாம் அரிசிகளை எடுக்க வேணாம், நல்லா பிரிக்க வேணாம் அரிசிகளை எடுக்க வேணும், அழகாக நெல்லை குத்த வேணும். ஏதங்கமே தங்கம் அழகாக நெல்லை குத்த வேணும். நல்லா குத்திட்டிங்களாம்மா, புடச்சி எடுங்கம்மா. மாவை இடிக்க வேணாம் மாவிளக்க போட வேணாம், மாவை இடிக்க வேணாம் மாவிளக்க போட வேணாம், மரியம்மன் கோயிலுக்கு மக்களுக்கு வேண்ட வேணும், மரியம்மன் கோயிலுக்கு மக்களுக்கு வேண்ட வேணும்.
நெல்ல கொத்தங்க பெண்ணே நீங்கள் நெல்ல கொத்தங்க பெண்ணே, நெல்ல கொத்தங்க பெண்ணே நீங்கள் நெல்ல கொத்தங்க பெண்ணே. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு படைச்ச சக்கரை பொங்கல் எடுத்து மாட்டுக்கு வந்து படைப்பாங்க. மாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த சக்கரை பொங்கலை வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் நம்ம கிராமப்புற தமிழ் மக்கள் தொன்று தொட்டு கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு வழக்கமாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் தான். கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. ஒரளி கொடி இங்க ஓமா வளக்குதுங்க, இரளி கொடி நின்று ரகசியமா பேசுதுங்க, 3 எலி கூடி நின்று அங்க முக்காளி நாட்டுதுங்க, 4 எலி கூடி அங்கே நல்ல நாள் பார்க்க போகுதுங்க. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. அஞ்சலி கூடி இங்க மஞ்சள் அரைக்குதுங்க, 6 எலி கூடி வந்து ஆவாரம் பாடுதுங்க, 7 எலி கூடி நின்று அங்க ஏகாந்தம் பார்க்குதுங்க, 8 எலி கூடி நின்று அங்க எட்டி எட்டி பார்க்குதுங்க. அலமரத்தினில இருந்த எலி ஒண்ணு, அலமரத்தினில இருந்த எலி ஒண்ணு ஆராத்தி எடுக்குதுங்க. பல்லெல்லாம் கொட்டி போன கிழட்டு எலிகள் எல்லாம் பல்லாக்கு தூக்குதுங்க. கல்யாணமா இங்கே கல்யாணமா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா. போடு கல்யாணமா இங்கே கல்யாணமா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா. அப்படி கல்யாணமா இங்கே கல்யாணமா, நம்ம சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா.